வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் புரோட்டீன் முக்கியமா இந்தியன் டயட்ல ஏன் ரொம்ப அவசியம், முக்கியமா சவுத் இந்தியன் டயட்ல ஏன் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். புரோட்டீன்னால என்னென்னலாம் யூஸ், நம்மளுடைய மீல்ல அதை எப்படி நம்ம கவர் பண்ணலாம், அது புரோட்டீன் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடிக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இந்தியன் ஹியூமன் பீயிங்கா இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க புரோட்டீன் இன்டேக் எடுக்கிறது அவசியம். இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 20 கிராம் புரோட்டீன் உங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க கவர் பண்ணணும். ஸோ 1 கிலோவுக்கு 1 கிராம் புரோட்டீன் ரேஷியோ மினிமம் சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். புரோட்டீன் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதோட எனர்ஜி லெவல்ஸ் உங்க பாடியில ரொம்ப சூப்பரா இருக்கும். இது இது மட்டும் கிடையாது. முக்கியமா உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த் டெய்லி பேசிஸ்ல ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதோட புரோட்டீன் பேஸ் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதே மாதிரி உங்களுடைய நீங்க வயசாக வயசாக உங்களுடைய மசில் மாஸ் லாஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ நீங்க வயசு இப்போ 40 வயசு 50 வயசு நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1%ல இருந்து 2% உங்களுடைய மசில் மாஸ் லாஸ் ஆகும். அதையும் கவர் பண்றதுக்கு இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப உங்களுக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிருச்சு, ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய புரோட்டீன் இன்டேக் உங்க பாடியில இன்டேக் அதை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா, கம்பல்சரி உங்களுக்கு இது ஸ்பீடி ரெக்கவரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய டெய்லி ஒர்க் அவுட் ரொட்டீன் பண்றீங்க இல்லையா, அதுக்கு புரோட்டீன் எடுக்கும்போது உங்களுடைய ஒர்க் அவுட் ரொட்டீனை கேப் இல்லாம கண்டினியூஸா பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய growthக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய போன்ஸுக்கும் மசில்ஸுக்கும் growthக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். முக்கியமா சில்ட்ரன்ஸ்க்கு புரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட்டுக்கும் லேர்ன் பண்றதுக்கும் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கும் இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். முக்கியமா டீனேஜர்ஸ்க்கு இந்த ஸ்டடி டைம்ல புரோட்டீன் கவர் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டடியில அவங்க கவனம் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேஸ் ஃபவுண்டேஷன் புரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய growth, அதாவது மசில் மாஸுக்கும் போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த புரோட்டீன் இன்டேக் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம புரோட்டீன் எடுக்கிறதுனால பெஸ்ட் ஒரு ஆஸ்பெக்ட் என்ன தெரியுங்களா? உங்களை பசி எடுக்காம அந்த கிரேவிங்ஸை கவர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எதையெல்லாம் பார்த்ததையும் எடுத்து எடுத்து சாப்பிடணும். சப்போஸ் ஒரு பேக்கரிக்கு போறீங்க, ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, அங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு, ஜங்க் ஃபுட் எல்லாமே இருக்கு அப்படின்னா, நீங்க புரோட்டீன் ஆல்ரெடி உங்க மீல்ல லஞ்ச்ல கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதிகமான ஆயில் ஐட்டம்ஸ், முக்கியமா ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க சாப்பிடுறது உங்களுக்கே தெரியும் ரெடியூஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நீங்க புரோட்டீன் எடுக்கிறதுனால உங்களுடைய பிளட்ல இருக்கிற சுகர் லெவல்ஸ் அப் ஆகாம, சடனா டவுன் ஆகாம ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கும். இதுவே நீங்க வெயிட் லாஸ் பண்றேன், வெயிட் கெயின் பண்றேன் அப்படின்னு டிசைட் பண்றீங்க அப்படின்னா, புரோட்டீன் ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்கும். உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க புரோட்டீன் பர்சனலைஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களால உங்களுடைய வெல்னஸ் கோல்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது. இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் சொல்றாங்க. அதாவது டயபெட்டிக், ஒபிசிட்டி இது எல்லாமே எதனால வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸஸ் ஃபேட்னால தான் வருது. இந்த எக்ஸஸ் ஃபேட் உங்களுடைய ஹெல்த் ரிஸ்க் அதிகம் பண்ணும். ஸோ புரோட்டீன் இன்டேக் பண்ணீங்க அப்படின்னா, இதிலிருந்து எல்லாமே உங்களை தற்காத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாடியில் பாத்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி லெவல், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா ஆகிடும். அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல ஏதாவது சிறு புண், இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா ஈஸியா ஹீல் பண்றதுக்கும் இந்த புரோட்டீன் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். முக்கியமான எக்ஸலண்டான விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நோய்வாய்ப்படுறதுல இருந்து ஈஸியா வந்து தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டான அளவுல வந்து செக்ரிகேட் ஆகும். அதனால நம்மளுக்கு வந்து பேலன்ஸ்டா இருக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது சிக் ஆயிட்டீங்க, உடம்பு சரியில்ல அப்படின்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வந்து இந்த புரோட்டீன் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஹியூமன் பாடியுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து ரெகுலரா புரோட்டீன் எடுக்கும்போது நம்ம கண்ட்ரோல்ல வந்து இருக்கும். இந்த 5த் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டயட்ல எப்பவுமே நம்ம சாப்பாடு வந்து அதிகமா சாப்பிடுற கான்செப்ட்ல இருப்போம். இது வந்து ரைஸா இருக்கலாம், சப்பாத்தியா இருக்கலாம். நெறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் ஐடிலயும் சரி, டீனேஜர்ஸும் சரி, எல்லாருமே ஜங்க் ஃபுட்ட வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு அங்க வந்து வெரைட்டியான ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது வந்து இப்ப வந்து இருக்கிற கல்ச்சர் ஆயிருச்சு. பட் நீங்க அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ் பேஸ்டு ஃபுட் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா நீங்க வந்து என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்க மீல்ல டெய்லி பேசிஸ்ல புரோட்டீன் பேஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது. நீங்க டால்ஸ், பன்னீர், நட்ஸ் இந்த மாரி விஷயங்கள் உங்க ஃபுட்ல வந்து சேர்த்திக்கலாம். நீங்க எக்ஸ் வந்து எக்ஸ், சிக்கன் அந்த மாரி ஐட்டம்ஸ் வந்து உங்க ஃபுட்ல வந்து டெய்லி இன்டேக் பண்றது நல்லது. ஆஸ் அ புரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம நீங்க புரோட்டீன் எடுக்கிறனால உங்களுடைய மீல் பிளேட் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்ணுவீங்க. லாங் டெர்ம்க்கு வந்து இந்த உங்களுடைய ஹெல்த்த மெயின்டெயின் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுவே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸ் ஐட்டம் மட்டும் அதிகமா சாப்பிடுறது, சப்பாத்தி பேஸ்டு ஃபுட் வந்து அதிகமா சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, இம்மீடியட்டா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி குடுங்க. முக்கியமா அவங்க ஃபுட்ல வந்து புரோட்டீன் பேஸ் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சப்போஸ் நீங்க புரோட்டீன் வந்து ரொம்ப நாளைக்கு எடுக்காமயே போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்கிற மசில் மாஸ் வந்து லாஸ் ஆகும். உங்களுடைய ஃபேட்டோட லெவல்ஸ் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க வெயிட் அதிகமா போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் திரும்பி நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், பிபி, தைராய்டு இந்த மாரி லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்க்குள்ள போய் மாட்டிப்பீங்க. ஸோ பெஸ்ட் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ நீங்க புரோட்டீன் இன்டேக்க வந்து கவனிங்க டெய்லி பேசிஸ்ல. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆரோக்கியமா இருக்கறக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.